உங்களோட போன்ல வந்தீங்க லெஃப்ட்ல வந்துட்டீங்களா? போன்ல. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? நான் பேசுறது கேக்குதா? ஓ சார் கேக்குது. ஓகே. நீங்க ஜாயின் ஆகிருக்கீங்க போன்லயா லெஃப்ட்லயா டேப்லயா? டேப்லயா ஃபோன் ஐபேட்லயா? ஃபோன் ஓ, இல்ல ஃபோன்ல. ஸ்கிரீன் ஷேர் ஆகிட்டா? ஆ ஸ்கிரீன் உங்களோட பேர்ல வர ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் ஆகிக்குதா? ஓ சார். ஓகே, நல்லா. ஃபர்ஸ்ட் அஹ்லன் வசஹலன் மர்ஹபன் பிக்கும். நாங்க குர்ஆன் ஆன்லைன் அகாடமி சார்பா உங்களை வெல்கம் பண்ணி போடுறோம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில இன்றைக்கு நாங்க சப்ஜெக்ட் அல்லது நேரடியாக படிக்கிறதுக்கு அல்லது ஓதுறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு போறதுக்கு முன்னால இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். அந்த வகையில ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க உங்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சு வரணும். அதே போல எங்களை பத்தி நாங்க என்ன செய்யறோம், எப்படி போறோம், எப்படி போறங்கிற விஷயங்களை நீங்களும் எங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். இதான் இந்த பாடத்துல மிக முக்கியமான டார்கெட் ஆயிக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ நீங்க ஏதோ ஒரு சிஸ்டத்துல குருவான ஓதுறதுக்கு பழகிப்பீங்க அல்லது தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க அல்லது அதுல, ஏதோ ஒரு சிஸ்டத்துக்கு நீங்க பழகிப்பீங்க. சின்ன சின்ன வயசுல போய் இப்போ பெரிய ஆயினா யூடியூபோ ஏதோ என்ன சரி பார்த்து எப்படி சரி நாங்க ஓதுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் கொண்டு நாங்க எடுத்துப்போம். அதை பத்தி கொஞ்சம் ம். எங்களுக்கு நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம், என்ன தெரியுமே. நான் வந்து என்னோட கொஞ்சம் சவுண்டா ஊர்ல பேசுங்க, சவுண்ட் கொஞ்சம் போகுது. மദ്രസல தான் ஓதினேன். நாங்க வந்து ஊர் மദ്രസல தான் ஓதினேன். எங்க ஊர்ல மக்தப் செய்யற மாதிரி ஆகிட்டேன். சவுண்ட் கொஞ்சம் கேட்கல சிம்ராவோட. ஷம்ரா பேசுறது கேக்குதா? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல நினைக்கிறேன். உங்களோட கவரேஜ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? நல்லா நான் பேசுறது கேக்குதா? ஊர் மദ്രസ மக்தப்ல தான் ஓதினேன். ஹலோ. கொஞ்சம் திரும்பி என்ன சொன்ன விலங்கல. எங்க ஓதி ஏதோ எங்க ஓதினீங்க? ஓதி பழகினேன். இது இல்லம் தஜ்வீத் சட்டமலம் மக்தப்ல தான் போய் ஓதினேன். மொத்தத்துல தான் ஓதி பழகிறேன். ஓகே, குட். ஹை, நல்ல ஜிசாக்கல் ஹை. அப்ப நான் இதுல ஸ்கிரீன்ல சில வசனங்களை உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன். இது தேவையில்லை. வசனங்களை கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். நீங்க எப்படி என்ன ஸ்டைல ஓதி பழகினீங்களோ அந்த ஸ்டைல்ல அந்த இயல்பான டோன்ல நீங்க ஓதிட்டு போகணும். وإياك نستعين أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون நீங்க வளமையா வீட்டுல الذي இப்படி ஓது أه நீங்க வளமையா வீட்டுல இப்படி ஓதுனீங்களா இப்படி வாசிக்கிறீங்களா? இப்படித்தான் ஓதுறேன். இப்படிதான் ஓதுற அப்படியா? சுவதானே? ம். ஓகே, அஞ்சாவது. الذين إذا اكتالوا على ம், الناس ம். يستوفون. என்ன ஒரு சூறா எடுத்தாலும் இப்படித்தான் நீங்க ஓதுவீங்க அப்படியா? சூரா பாத்தியா அல்லம் சூறா எடுத்தாலும் இப்படித்தான் ஓதுற அப்படியா? அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படிதான் ஓதுற? இல்ல. அதான் கேட்டேன். இதுக்கு பேர் ஓதல் இல்லை. இப்ப நீங்க ஓதினது வந்து ஓதல் இல்ல, வாசிக்கிற ரீடிங். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரீடிங்ங்கிறது வேற, ரிசைட்டிங்ங்கிறது வேற, ஓதுறதுங்கிறது வேற, வாசிக்கிறதுங்கிறது வேற. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணது ரீடிங். நான் சொல்றேன் உங்களோட இயல்பா நீங்க ஓதுற ஸ்டைல ஓதுங்க. அப்பதான் உங்களுக்கு ஓதல பழகும். அப்பதான் எங்களுக்கு உங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் நிக்குது, உங்களை நாங்க எதுல இருந்து கொண்டு போகலாம், உங்களுக்கு என்ன தெரியும், இது தெரியாதுன்னு பார்க்கலாம். நீங்க இப்படி ஓதினால் எங்களுக்கு வர பிக்சர் என்னென்றால் உங்களுக்கு ஓதவே தெரியாது. அப்ப நான் உங்களை ஸ்டார்ட்ல இருந்து கொண்டு போவாரு.
அது உங்களுக்கு தான் அநியாயம். இல்லைங்க சொல்றது. ம். உங்களுக்கு சரி. இயல்புல உங்களுக்கு எப்படி ஓதுறதுக்கு தெரியுமோ அந்த ஸ்டைல்ல நீங்க ஓதி 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 காட்டணும். நோ ப்ராப்ளம். நீங்க ஒன்றையும் யோசிக்க தேவையில்ல. இந்த இந்த வசனங்களை மட்டும் ஓதி காட்டணும். இது ஒவ்வொன்றும் குர்ஆன் வசனங்கள் தானே. இதுல வெளியால ஒன்றும் இல்ல. ஓ. குர்ஆன் வசனங்கள் ஓதுறதுக்கான ஸ்டைல் ஒண்டிக்கிறே. அந்த ஸ்டைல்ல ஓதி காட்டும். ஓ. அவ்வளவுதான். وإياك نستعين أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا اكتالوا على الناس يستوفون. ஓகே, குட். நல்லா. மாஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். இப்ப எங்களுக்கு ஒரு பிக்சர்ன்னு வந்துட்டு. எங்களுக்கு பிக்சர்ன்னு வந்தீங்க. அவங்கள நாங்க எதுலேருந்து கொண்டு போகலாம். உங்களுக்கு என்ன விஷயங்கள விளங்கப்படுத்தணும்னு சொல்லி. அதுக்காக வேண்டி தான். ஹைர். இப்ப இதுல வந்து எங்களோட அகாடமிய பொறுத்தவரைக்கும் அகாடமில 3 லெவல் இருக்குது. நீங்க இத பார்த்துப்பீங்க. எங்களோட லேஅவுட்டுகள் பல விஷயங்கள பார்த்துப்பீங்க. அதுல நான் கொஞ்சம் ம். டீப்பா உங்களுக்கு சொன்னால், உங்கள நாங்க எதுலேருந்து கொண்டு போறோம். இது ஒரு ஜேர்னி. இது ஒரு பயணம். அந்த பயணத்துல நீங்க ஸ்டார்ட்ல இருந்து பயணம் எங்க போறோன்றே தெரியாம நீங்க பஸ்ல ஏறுறதுங்கிறது வேஸ்ட். அப்ப நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். நீங்க எதிலிருந்து பயணத்த நீங்க பயணம் 0ல இருந்து போகல. இப்ப பயணத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு பயணத்துல பெரிய ஒரு பகுதி நீங்க கடந்து வந்துட்டீங்க. உதாரணத்துக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பார்ட் இருக்குது. லெட்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன், லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன். இந்த லெட்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் என்ற பார்ட் நீங்க கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும். அது தனி லெட்டர்ஸா ம். வந்தா எப்படி, என்ன எழுத்துங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு லெட்டர் இன்னொரு எழுத்தோட சேர்ந்து ஜாயின் ஆகி வார நேரத்துல அது என்ன லெட்டர்ங்கிறதால உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரியும். ஸோ நாங்க அந்த சப்ஜெக்ட் உங்களோட பேச மாட்டோம். லெட்டர்ஸ் த ப்ரொனன்சியேஷன், எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல 3 பகுதி இருக்குது. லெட்டர் பை லெட்டரா வந்தா, தனித்தனி எழுத்துக்களாக வந்தா நாங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ற அந்த பகுதியும் நீங்க ஓதி காட்டுனத பார்க்கிற நேரம் ஆல்மோஸ்ட் அது ஓகே. அது தேவையில்ல. பை வேர்ட்ஸ், சொற்கள் சொற்களாக நாங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் எப்படி நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். சில பேர் ஒரு சொல்ல எடுத்தா 4, 5 முறை ரிப்பீட்டேஷன் அடிச்சு, உதாரணத்துக்கு அல்ஹம்து வேண்டா அல்ஹ, அல்ஹம், அல்ஹம்து, இப்படி நாங்க பல ரிப்பீட்டேஷன் அடிச்சு கொண்டு நாங்க ஒரு சொல்ல செல்றதுக்கு கஷ்டப்படுவோம். அந்த ஸ்ட்ரகிள் உங்கள்ட்ட இல்ல. ஸோ அந்த பாட்டும் உங்களுக்கு தேவை இல்லை. தேர்ட் பார்ட்ட பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஓதினது போல வசன வசன ரீதியாக நாங்க ஓதணும். அதுல எங்களோட ப்ரொனன்சியேஷன் பார்ட் எந்த அளவு தூரம் இருக்குது, இருக்கணும் என்கிறத பார்க்கிற பகுதி. அந்த பகுதி உங்களுக்கு ஒரு அளவுக்கு தேவையான பகுதியா இருக்குது. ஸோ நீங்க உங்களோட ஜேர்னிய ம். எங்களோட அகாடமில ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல, தேர்ட் ஸ்டெப்ல, ஃபைனல் ஸ்டேஜ்ல பை வேர்சஸ் என்ற பகுதி கூடாக உங்களுக்குரிய சப்ஜெக்ட், உங்களுக்குரிய சிலபஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு உங்களுக்கு படிப்பிக்கப்படும், பிராக்டிஸ் பண்ணப்படும். பை வேர்சஸை பொறுத்த வரைக்கும் ஷோர்ட்டா சொல்லண்டால், அலிப் என்ற எழுத்திலிருந்து யா என்ற எழுத்து வரைக்கும் நாங்க ஒவ்வொரு எழுத்துக்களையும் டார்கெட் பண்ணி குர்ஆனுடைய வசனங்களை இப்ப நீங்க ஓதி காட்டின உங்களோட இயல்பான டோன்ல நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் எப்படி நாங்க சரியா அமைச்சு கொள்றதுங்கிறத தான் நாங்க அதுல பார்ப்போம். செகண்ட் லெவல் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் ரூல்ஸை நாங்க டோட்டலாக பிராக்டிஸ் சைட்ல பார்ப்போம். நோட்ஸ் உங்களுக்கு எதுவும் வராது. நீங்க எதுவும் எடுக்க தேவையில்லை. நீங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். ஓவர் த டைம், அதாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போற நேரத்திலேயே எங்களுக்கு கட்டாயம் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின்ஸ் ஆன்சருங்கிறது தியரியில வாரது 100க்கு 20% அல்ல. பிராக்டிஸ்ல ஓதிக்கொண்டு போற இடங்கள்லயே தான் நாங்க உங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், கொஸ்டின் பண்ணுவோம். நீங்க எங்களுக்கு கொஸ்டின் பண்ணுவீங்க. இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ண இப்படி நாங்க ஓதுற டைம்ல தான் ஃபுல்லா பார்ப்போம். தேர்ட் பார்ட் இன்ஷா அல்லாஹ் 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று இஜாசா என்று சொல்லி, அடுத்து ஹிஃபுல் என்று சொல்லியும் உங்களுக்கு விரும்பிய பகுதியை உங்களுக்கு சாய்ஸ் பண்ணிடும். ஹிஃபுல் என்றா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஜாசா கேள்விப்பட்டியா? இல்ல. இஜாசான்றது பேரை இல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கி, ஆனா அது என்னன்னு தெரியா. ஓகே, குட். இந்த இஜாசா என்று சொன்னால் ஷோர்ட்டா செல்றனால் பொதுவான எங்களுக்கு தெரியும் 2, 3, 4 வழிமுறைகள்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுல வெரி இம்பார்ட்டன்டான மெத்தட் தான் வாய் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ரொனன்சியேஷன் பகுதியில மெத்தட். கிட்டத்தட்ட 7 முறைகள்ல மெத்தட்ஸ்ல பாதுகாக்கப்பட்டிருக்குது. 10 மெத்தட்ஸ்ல பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல அந்த 7 மெத்தட்ல ஒரு மெத்தட் தான் ஸ்ரீலங்கால எல்லாராலும் ஓதப்படுற குர்ஆன்ல இருக்கிற முக்கியமான மெத்தட். சரியா? அதான்
மக்காலையும் அதுதான் பிரபல்யம் ஆகிக்குது, ஃபேமஸ் ஆகிக்குது. மதீனாலையும் அதான் ஃபேமஸ் ஆகிக்குது. காபத்துல்லாலையும் இந்த 7 மெத்தட்ல ஸ்ரீலங்கால எந்த மெத்தட் நாங்க யூஸ் பண்றோமோ அதுதான் காபத்துல்லால தொழுகை நடத்தப்படுகிற இடங்கள்லயும் இருக்குது. சரி, அந்த மெத்தட் என்னென்றால் அந்த மெத்தட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட சஹாபாக்களுக்கு, அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி இப்படி அவங்க வாய் மூலமாக நகர்த்தப்பட்டு அதை ஒரு நேம் லிஸ்ட் உண்ட பெயர் ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண எடுத்து செயின் லிஸ்ட் செயினிங் மாதிரி செயின்ல ஒரு சங்கிலி தொடர்ல அடுத்த அடுத்ததோட லிங்க் பண்ணப்பட்டு ஒரு பேர் லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு இப்ப எங்கடைய சிஸ்டத்துல ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்த ஒருத்தர் ஃபுல் குர்ஆனையும் அந்த சிஸ்டத்துல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உள்ளால பிராக்டிஸ் பண்ணி முடிப்பாராக இருந்தால் அவருக்கு நாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிபிகேட் கடைசியாக அவருடைய பெயருக்கும் ஆரம்பத்துல அவர் அந்த அந்த சில்சிலா அந்த சங்கிலி தொடர்ல பெஸ்ட் பெயராக அல்லாஹ்வுடைய பெயர் பேசிட முடியும். யார் யாருக்கு ஓதி காட்டினேன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு எங்கிட்ட அல்டிமேட் டார்கெட்டாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். சில ரிஸ்கான சில பகுதிகள் இருக்குது. கொஞ்சம் நாங்க ட்ரை பண்ணினா நீங்க அதை பிடிச்சு கொள்ளையிலும். சரி, ஏன் நாங்க அந்த டார்கெட் எடுத்துக்கிறோம் என்றால் எங்களுக்கு சொல்லி தெளிவா நாங்க ரூல் இந்த விஷன் அண்ட் மிஷன் இலக்குகளோட நாங்க எங்களோட பயணத்துல போய் கொண்டிருக்கிறோம். சுமார் 5 இயர்ஸுக்கு மேல குர்ஆனை நாங்க சரியான உச்சரிப்பு, அடிப்படையான சட்ட விதிகள், உங்கள்ட்ட இருக்கிற நேச்சர்ல இருக்கிற இயல்பான உங்களோட பொருளோசைக்கு கூடாக நீங்க குர்ஆனை ஓதணும். அந்த குர்ஆன்ல வந்து நீங்க ஓதுற நேரம் மிச்சம் சிம்பிளா ஓதி கொண்டு போகணும். மிச்சம் ஃப்ளோ இல்லையா திக்கி கொண்டு ஸ்ட்ரக் ஆகி கொண்டு இல்லாம ஃப்ளோவா நீங்க ஓதி கொண்டு போகணும் என்கிறது எங்களோட மெயின் டார்கெட். எங்களோட லாங் டேர்முக்கான பிளான் என்னன்னு சொன்னால் உங்களை போல வந்து ஓதி பழகுறாக்கள் உங்களோட ஃபேமிலி ஆகிக்கலாம், உங்களோட ரிலேஷன் ஆகிக்கலாம், உங்களோட ஊர் ஆகிக்கலாம். அந்த இடங்கள்லையும் இந்த இந்த ஓதல சரியான முறையில கொண்டு சேர்த்து ஒரு ஜெனரேஷன் இந்த ஸ்டைல்ல ஓதுற ஒரு ஜெனரேஷன் நாங்க உருவாக்கி விடுறது. இதுக்காக வேண்டி உழைக்கிறதுங்கிறது எங்களோட லாங் டேர்முக்குரிய முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்குது. ஸோ எங்களோட இதுல பின்வரும் வருகின்ற இந்த மேட்டர் எதுவுமே எங்களுக்கு டார்கெட்ல வராது. ஸோ இது கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும். நாங்க துவா பாடம் கேட்க மாட்டோம். தப்சீர் அந்த சூறால இப்படி வந்தீங்க, இந்த சூறால இப்படி வந்தீங்க சொல்லி நாங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் எங்க இடையில இல்ல. எங்க இடையில குர்ஆனுடைய ஸ்டைல் அதை எப்படி ஓதணும்ங்கிற மெயின் மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ஜாயின் ஆகணும், ரெடி ஆகிக்கணும். அவங்களோட டிவைஸ்ல கட்டாயம் நெட்வொர்க் சார்ஜ் ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டைம்ல வந்து நீங்க செக் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களோட டைம் வேஸ்டா தான் நிற்கும். ஏன்னா கிளாஸ் டைம் வந்து மிச்சம் லிமிடெட். சரி, உங்களுக்கு முன்னுக்கு கிளாஸ், உங்களுக்கு பின்னுக்கு கிளாஸ். ஸோ உங்களோட கிளாஸ் டைம்ல வேற யாரும் வர மாட்டாங்க. அது உங்களுக்குரிய டைம். ஸோ அந்த டைம் நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. Right. அடுத்தது உங்களோட டிவைஸை வந்து இன்றைக்கு ஓகே, இதுக்கு பின்னால கிளாஸ் நடக்கிற நேரம் உங்களோட கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வர இயலாது. ஏன்னால் நான் உங்களை டோட்டலாக ஆப்ரேட் பண்ண போறோம் எங்களோட சிஸ்டத்துல உங்களோட உங்களோட ஸ்க்ரீன்ல தான். இந்த 20 மினிட்ஸும் உங்களோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக எங்கட கொண்டு தான். அப்போ நீங்க இன்கேஸ் ஃபோன் டச் ஆயிடுச்சு என்றால் உங்களுடைய ஸ்க்ரீன் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. எங்களுக்கு கிளாஸ்ல அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வரதுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பை வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகும். கிளாஸ்ல சைலண்டான பிளேஸ்ல இருங்க. பெரும்பாலும் அது உங்களுக்கு இஷ்யூ ஆகிக்காது. லீவ் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பெர்மிஷன் ஒன்று எடுக்கலாம். பெர்மிஷனுங்கிறது எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணி கொண்டா சரி. உங்களுக்கு எவ்வளவுக்கு நேர காலத்தோட எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணுமோ அந்த அளவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொள்றது பெட்டர் ஆகிக்கும். ஏன்னா நாங்கள் ஒன் டேக்கு முன்னாலே உங்களுக்குரிய லிங்க் எல்லாம் கிரியேட் பண்ணப்பட்டு அது சிஸ்டமைஸ் பண்ணப்பட்டு அது பல வேலை திட்டங்கள் நடக்கிறதால எங்களுக்கு அதுல கொஞ்சம் நீங்க கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 200க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பெரிய ஒரு டீம் உண்டு. ஸோ எல்லாருக்கும் எல்லார் வேலையும் எல்லா டெஸ்க்டாப்புக்கும் எல்லா ஒர்க்கும் பார்க்கணும் என்ற வகையில கட்டாயம் எங்களுக்கு அதில் சப்போர்ட் பண்ணணும். இன்கேஸ் எங்கட சைட்ல இருந்து அதை சரியா வேலையும் பண்ணணும். எங்கட சைடால மிஸ் ஆகிற கிளாஸ் உங்களுக்கு 100% மிஸ் கிளாஸிங் போட்டு தருவாங்க. அது நாங்க எடுத்துக்கிற ஒரு பாலிசி. உங்களோட சைட்ல மிஸ் ஆகிற கிளாஸை நாங்க எங்கட ஷெடியூலுக்குள்ளால கொண்டு வர இயலுமென்றால் கட்டாயம் என்று சொல்லி என்ன சொல்ற உறுதியா சொல்ல இயலாது. கொண்டு வர இயலுமென்றால் கட்டாயம் உங்களோட கிளாஸ் நடக்கும். அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களோட சைட்ல மிஸ் ஆகி நடக்கிறது உங்களோட கிளாஸ் மிஸ் ஆகி நடக்கிறல்ல அப்படின்னு இல்லை. மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்குரிய கிளாஸஸை மிஸ்ஸிங் கிளாஸாக ரீஃபில் பண்ணப்படக்கூடிய கிளாஸாக போட்டு தரத்துக்கு நியாயமான காரணங்கள் தான் எப்படியும் லீவ் எடுக்கப்படும் என்ற வகையில அதுக்குரிய விஷயங்கள் பார்ப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஹோம் ஒர்க் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹோம் ஒர்க்ண்டா என்ன என்றதை இதுல நீங்க பார்க்கலும். ஹோம் ஒர்க் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் நாங்க ப்ராக்டிஸுக்கு போற நேரம் பார்த்துக்கொள்ளும். ஹோம் ஒர்க்கோட மெயின் பார்ட் என்னென்றால்
நீங்க எங்க கிளாஸ்ல ஒரு படிக்கிற ஒரு சாப்டர் ப்ராக்டிஸ் பண்ற ஒரு சாப்டரை 3 மெத்தட்ல அல்லது 3 வேல நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் மெத்தட் நாங்க கிளாஸ்ல படிக்கிறது, நாங்க ப்ராக்டிஸ் பண்றது, நாங்க திருத்துறது, திருப்பி ப்ராக்டிஸ் பண்றது. செகண்ட் மெத்தட் நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். அதான் நம்மளோட ஹோம்ஒர்க் என்று சொல்லுவோம். தேர்ட் மெத்தட் என்னென்றால், தேர்ட் வே என்னென்றால், அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட்லையும் திருப்பி நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஃபைனல் ஒரு சமரிய ஒரு ரிவிஷன் நாங்க செஞ்சுட்டு தான் புதிய சப்ஜெக்ட்குள்ள போவோம். அந்த ரிவிஷன்ல வந்து ஏதேனும் மிஸ்டேக்குகள் இருக்கும் என்றால் நாங்க புதிய பாடத்துக்கு போக மாட்டோம். அதே ரிவிஷன் பாடத்தை தான் நாங்க திருப்பி ரிவைஸ் பண்ண வேண்டி வரும். பல காரணங்கள் இருக்குது. பல பேர் பல பிஸியில ஷெட்யூல் இருக்கிறதால எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல நாங்க இதை காமனா வச்சுக்கிறோம். அடுத்தது முக்கியமான விஷயம் டைமிங் பீரியட். நான் நினைக்கிறேன் போன கிளாஸ் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம்னு நினைக்கிறேன். உங்களுக்கான டைம் பீரியட் வந்து 15 மினிட்ஸ். அதாவது உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னுக்கு 5 மினிட்ஸ், ஸ்டார்ட் ஆகினதுக்கு பின்னால 10 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸ் உள்ளதான் உங்களோட லிங்க் வந்து அவைலபிளாக ஆக்டிவாக ப்ராசஸ்ல இருக்கும். சரி, இந்த 15 மினிட்ஸுக்கு பின்னால 14 மினிட்ஸ்ல பெரும்பாலும் பேசிடும் உங்களோட லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணப்படாத, அதாவது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட லிங்கா போயிடும். எங்களுக்கு அதுக்குள்ள பேசிட்டு உங்களை இன்வால்வ் பண்ண இல்லாது, உங்களை ஜாயின் பண்றது எங்களுக்கு எல்லாம் பேசிடும். உங்களுக்கு ஜாயின் பண்ண இயலுமாகும். உங்களுக்கு எப்படி காட்டும் என்றால் நாங்கள் இன்னும் ஒருத்தரோட லிங்க்ல இருக்கிறோம், உங்களோட லிங்க் வந்து இப்ப அடைய முடியாது, இது இன்வெலிட் என்று காட்டும். இப்படி பல இதுகளை காட்டும். அது என்னன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல அகாடமியில அந்த லிங்க்கள் செய்யப்பட்டிருக்கிறதா. ஸோ கட்டாயம் நீங்க அந்த இதுல சொல்ல வர விஷயம் என்றால் ஒன் டைம் நீங்க ஜாயின் ஆகினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சமரி. அடுத்தது அகாடமியினுடைய annual வெக்கேஷனாக 23 டேஸ் இருக்குது. ரமதானுடைய வெக்கேஷன் பெருநாளுக்காக 7 டேஸ் ஓப்பன் க்ளோஸ்ட் ஆகும். ஹஜ்ஜ ஃபெஸ்டிவல் 7 டேஸ். டிசம்பர் ஒரு annual இயரோட ஃபைனலாக வரக்கூடிய 7 டேஸுக்கு வெக்கேஷன் லீவ் இருக்குது. மே டே ஸ்பெஷலாக லீவ் இருக்குது. மீலாட் டே உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் அடுத்த வீக்ல வர ஒரு மண்டே ஒன்று வருதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒஃபிஷியலான லீவ். இதெல்லாம அடுத்த எல்லா நாட்களும் அகாடமி ஓப்பனாக தான் இப்போ 20 ஹவர்ஸ் நீங்க எங்களோட கான்டாக்ட் பண்ண இயலும். அடுத்தது எங்களுக்குன்னு சொல்லி யூடியூப் சேனல் ஒண்டிக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா நீங்க ஓதுறத உங்களுக்கு மிச்சம் பெர்ஃபெக்டா நீங்க பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தொகுப்பட்டிக்குது. சுமாராக 10,000 வீடியோஸுக்கு மேல அதுல அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. சுமார் 2,250 250 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேற்பட்டவர்களோட வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. அது வந்து அதுல என்ன விஷயம் என்றால் அதுல வந்து பிளேலிஸ்ட் ஒண்டிங்க நீங்க போய் தேடி பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட்ல போய்த்துட்டு உங்களோட பேர்ல நாங்க இண்டையில இருந்து உங்களுக்கான ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு யூடியூப் சேனலும் உங்களுக்கு உருவாக்கப்படும். நீங்க கலந்து கொள்ற ஓவரால் அனைத்து வீடியோக்களும் அனைத்து கிளாஸஸ் ரெக்கார்டிங்கும் A to Z ஓர்டர்ல நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 என்ற கிளாஸஸ்ல ஓர்டர்ல நாங்க அதுல அப்டேட் பண்ணுவோம். நீங்க அதுல பேசிட்டு உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க பார்க்கலும் படிக்கலும். இன்கேஸ் உங்களுக்கு மறந்த விஷயத்த பார்க்கலும் நாங்க உங்களுக்கு ஒர்க் தருவோம். நீங்க மறந்தா நாங்க உங்களுக்கு அதுல ஒர்க் தருவோம். இப்படி பல ஸ்டைல்ல நீங்க அதை பார்த்துக்கொள்ள எவ்வளமாக ஈக்கும். இது உங்களோட அடுத்த முக்கியமான விஷயம். உங்களோட ஹோம்ஒர்க் உங்களுக்கு தரப்ப நிறைய ஒர்க்குகள் வந்து நாங்க நோட் தர மாட்டோம். டாக்குமெண்ட் செகண்ட் லெவலுக்கு போற நேரத்துல உங்களுக்கான சட்டங்களோட டாக்குமெண்ட் கிடைக்கும், பிடிஎஃபா கிடைக்கும். பட் எந்த ஒன்றுடையும் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. எல்லாமே கொரோனா வசனங்கள் தான் எங்களோட ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இது அதுல எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான பிளேலிஸ்ட்ல பேர் உண்டாக உங்களோட பேர் மேட் பண்ணப்பட்டு அதுல முழுமையான டாக்குமெண்டாக உங்களோட பாதுகாக்கப்படும். நீங்கள் நினைத்தாலும் அழிக்க முடியாத சொத்தாதிக்கும். நீங்க ஓடகையில தவறுதல் அழிஞ்சாலும் வந்து பேத்திட்டு அகாடமியில சேனல்ல பேத்திட்டு உங்களுக்கு பார்க்கலாம். நீங்க 50 வயசு இல்ல 60 வயசு இல்ல உங்களோட பேரன் பேத்திகளுக்கும் படிப்பிக்கிறனாலும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட்டை அனுபவிச்சு கொண்டு இருக்க நாங்க அவங்களோட ஃபீட்பேக்ல தெரிஞ்சு கொண்டு வரோம். கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எங்களை பத்தி எப்படி தெரிஞ்சு கொண்டு? இது வந்து எங்க கிளாஸ் குரூப் ஒன்ல வந்து ஷேர் ஆகிங்க. குட், நல்லா. அதை பார்த்துட்டு நீங்க தேடி பார்த்தீங்களா அல்லது எங்களை கண்டக்ட் பண்ணீங்களா? அடுத்த கேள்வி. விளால
அந்த நீங்க ஷேர் பண்ணத பார்த்துட்டு எங்கள கான்டாக்ட் பண்ணீங்களா? அல்லது குறிப்பிட்ட அந்த விஷயத்த போயிட்டு தேடி பார்த்தீங்களா? நீங்க அந்த அப்புறம் கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த யூடியூப் இதுலலாம் இருந்த அத போயிட்டு பார்த்தேன். குட் நல்லா. ஜஸாக்கல்லாஹ். எங்களுக்கும் நாங்களும் அதுதான் சொல்றோம். எங்க கிளாஸ்க்கு வர ஒருத்தர், இன்னும் ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கிளாஸ்க்கு வரக்கூடாது நாங்க உறுதியாகிறோம். அது எங்க கிளாஸ பொறுத்தவரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் மட்டுமல்ல. அதாவது ஏஜ் கேட்டகரியில ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் மட்டும் எங்க கிளாஸ்ல இல்ல. பிசினஸ்மேன் சீக்கிறாங்க, டாக்டர் சீக்கிறாங்க, டீச்சர் சீக்கிறாங்க, வாலண்டியர் சீக்கிறாங்க, வீட்ல சும்மா இருக்கிற தாய்மார்கள், பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி ஏஜ் 5ல இருந்து 15 வரைக்கும் 50 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய அகாடமில இருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் அவங்கவங்க அவங்களோட ஸ்டைலுக்கு ஏத்த வகையில போய் இதில தேடி பார்க்கணும்ங்கிறதுல நாங்க உறுதியாகிறோம். அ அப்பதான் எங்களுடைய கிளாஸ்ல பேட்டர்ன்ஸ சரியா விளங்கிக் கொள்ளலும். அல்லது இது என்னது இப்படி இருக்குது, நோட்ஸ் ஒண்ணும் இல்ல, எங்கட கையில கொரோனா தாரீங்க இல்ல, ஸ்க்ரீன பார்த்து ஓத சொல்றீங்கன்னு சொல்லி பல கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் அ தேடி பாருங்க. உங்களோட லெவல் அல்லது உங்களோட ஏஜ் அல்லது உங்களோட இப்ப நீங்க போற லெவலுக்குரிய விஷயங்கள் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் நீங்க போய்த்துட்டு தேடி பார்க்கலாம். அதோட நீங்க ஒரு வேலை செய்யணும். ஓகே. அதுக்கு முன்னால ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட இது சம்மந்தமான வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நான் சொன்ன விஷயங்கள் இல்ல. இல்ல. அப்ப உங்களுக்குரிய சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்ணப்படும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். உங்களோட ஸ்லைடு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்லைட் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், நீங்க குரூப்ல ஷேர் பண்ண வேணாம். அல்லது இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றத விட, யாரா சரி டார்கெட் பண்ணி, இவங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணா இவங்களுக்கும் இந்த கிளாஸ் பிரயோசனமாகும். இவங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுவாங்க என்று நீங்க யாராவது அடையாளப்படுத்தினால், அது ஃபேமிலிஸ் ஆயிக்கலாம், ரிலேஷன் ஆயிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம், உங்களோட ஊர் ஆயிக்கலாம். நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு உரியவங்களுக்கு மெசேஜ பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் இந்த லேஅவுட் எல்லாம் கிடைக்கும். அ அவங்க ஓதி பழகினாங்கன்னு சொன்னால், சரியா? நாங்க மௌத்தாகினாலும் எங்கட கபருக்கு அவங்க ஓதி பழகினத வச்சு அவங்க ஓதுறதாகவோ, அல்லது அவங்க ஓதினத வச்சு இன்னொருத்தருக்கு ஓதி குடுக்கறதுக்கோ எங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். ஸோ இது ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு அ சோசியல் வொர்க் என்று சொல்லலாம். அல்லது ஒரு அ நாங்க சொல்ற டீம் ஒர்க்ன்னு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க இந்த ஒர்க் செய்றோம் என்ற வகையில. ஸோ அதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் ஆக உங்களுக்கும் கலந்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ கட்டாயம் முடியுமான வரைக்கும் இதையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹைரன் ஓகே இன்ஷா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ். நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தேர்ஸ்டே நடக்கும். ஃப்ரைடேயும் உங்களுக்கு பெரும்பாலும் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறதாக கேள்விப்பட்டேன். பட் உங்களுக்கு லிங்க் கிடைச்சிக்காதுன்னு நினைக்கிறேன். அ ஒரு மிஸ்ஸிங் கிளாஸ் இல்ல, ஒண்ணு இல்ல. இருக்கிறதால. ஸோ அந்த கிளாஸும் அரேஞ்ச் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். அ உங்களோட கவரேஜ் கட்டாயம் கிளியரா பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நெறைய விஷயங்களுக்கு என்றால் இன்றைய கிளாஸ்ல நான் கூட பேசிக்கிறேன். போக கிளாஸ ஃபுல்லா ரன் பண்ண போறது நீங்க தான். நீங்க தான் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அப்ப உங்களோட சைட்ல இருக்கிற கவரேஜ் இஷ்யூ வெரி கிளியரா ஆயிக்கணும்ங்கிறது முக்கியமான விஷயம். ஹைரன். ஓகே. நல்லம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.